ஹாய் ஹலோ பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். ஸோ ஹாப்பி பர்த்டே ராக்கிங் ஸ்டார் யாஷ். ராக்கிங் ஸ்டார் அப்படி தான் அவங்க வந்து டாக்ஸிக்குடைய அந்த ப்ரொமோ ஒன்று விட்டுருக்குறாங்க, அதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் ராக்கிங் ஸ்டார் யாஷ். ஆக்சுவலாக இப்போ இந்த சென்சார் பஞ்சாயத்து அது பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது. ஆனால் இந்த படம் சென்சார் போகிறப்ப என்னென்ன நடக்க காத்திருக்கு. அநேகமாக ஏ சர்டிஃபிகேட் தான் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏலியுமே ஏக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்றது போவாங்க நினைக்கேன். சரி, ஓகே. இந்த ப்ரொமோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் அந்த கேஜிஎஃப் மோட்லேருந்தே நம்ம யாஷ் அவர்கள் வெளியே வரலை அப்படின்றது வந்து இதுலேயுமே தெரியுது. அதே சேம் ஸ்லோமோ, அப்புறமா அந்த தாடி எல்லாமே வந்து சேம், கையில் துப்பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு கேஜிஎஃபோட அந்த கேங்ஸ்டர் அந்த இதுலேயே தான் இருக்காப்புல. ஆனால் இது வேறு ஒரு ஜோனில் இருக்குது அப்படின்றது மட்டும் உண்மை. ஆக்சுவலாக இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் விஷுவல்லாம் பார்க்குறப்ப நமக்கு வந்து எல்லாம் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் கண்டென்ட் ஒன்று கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா அந்த மாதிரி தான் அந்த விஷுவல்ஸ் எல்லாமே இருந்தது. நிறைய காசுலாம் வருது. அப்புறமா ஒரு பெரிய கிரேவியார்ட், அதான் கல்ற தோட்டத்தை வந்து ஒருத்தர் வந்து ஹைஜாக் பண்ணுறாரு. எதுக்கு ஹைஜாக் பண்ணுறாரு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அந்த கல்ற தோட்டத்தை அவங்க மூடிலாம் வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு கார் வந்து நிற்கிது. அது காரு கிடையாது, வெளிநாட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இறந்தவங்களை கடைசி தூக்கிட்டு போவாங்க, ஃபுனரல் கார் இருக்கு இல்லையா, அந்த காரு. அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் மாதம் வெளியே வராரு, எந்திரிச்சு ஒரு பாம்பு செட் பண்ணுறதுக்கு எல்லாம் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக அது வந்து அந்த காரோடைய பின்னாடி டிக்கி இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கார் ஆட ஆரம்பிக்குது. ரைட்டு உள்ளேருந்து யாரோ ஆட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா வேறு மாதிரி ஆட்டுறாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே ஹாலிவுட் ஸ்டஃப் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. இது நம்ம இந்திய லெவலில் எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து படம் வரப்போ பார்த்துப்போம். இந்த டீசருக்கு, இந்த ப்ரொமோக்கு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஓவர் டோசேஜாக தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அதுவும் கரெக்டாக அந்த ஃபைனல் ஷாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாம்போடைய அந்த ட்ரிகர் அழுத்தி டொமார் வெடிக்கிறதெல்லாம் பயங்கரம், வேறு லெவல். எனிவே, இந்த வித்தியாசமான கதை அமைப்புகள் வித்தியாசமாக நாங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இல்லை இதுன்னு இந்திய படம் தானா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரலாம். பட் ஓவராலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேன் இந்தியன் லெவலில் ஒன்று அச்சீவ் பண்ணியாச்சு. இனி அடுத்து என்ன, இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒன்று போகணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். ஸோ முழுக்க ஒரு டாக்ஸிக்காக தான் இந்த ப்ரொமோ வீடியோ இருந்துச்சு மக்களே. ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், கேஜிஎஃப் 2 அந்த பாதிப்புலேருந்து இன்னும் அவங்க வெளியே வரலை அப்படின்றது நல்லா தெரியுது. ஈவன் அந்த எடிட் பேட்டர்ன் கூட, இந்த ப்ரொமோ வீடியோ எடிட் பேட்டர்ன் கூட கேஜிஎஃப் 2 சாயல் வந்து இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். மியூசிக் ஆல்ரெடி ரவி பஸ்ரூர் அவர் தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து பிஜிஎம்மும் டேன் 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 அதே தான் ஆறுமாறு தக்காளி சோறாக கொண்டு போகிறாங்க வர்ற மார்ச் 19 ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே டு யாஷ் அவர்களுக்கு, சாரி ராக்கிங் ஸ்டார் யாஷ் அவர்களுக்கு. ஸோ இந்த டாக்ஸிக் டீசரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாதி ஓகே, மீதி நாட் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நாடா இதெல்லாம் இங்கிலீஷ் படத்தில் பார்த்தா கொண்டாடுறீங்க, இங்கே பார்த்தா அப்படின்னு சொல்லி உங்களுக்குலாம் தோணலாம். பட் இருந்தாலும் நமக்கு அது வந்து கொஞ்சம் ஓவர் டோசேஜ் ஆன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இதில் வேறு ஹீரோயின்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 பேரோ 4 பேரோ இருக்கிறாங்க படத்தில். நயன்தாரா இருக்கிறாங்க, அப்புறமா வேறு நிறைய இன்னொரு 3 பேர்லாம் இருக்கிறாங்க. ஸோ படம் முழுக்கவே பயங்கரமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ராயா இதுதான் வந்து யாஷ் அவருடைய கேரக்டர் இந்த படத்தில். ஸோ இது அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லரு, மற்ற பாடல்கள், அப்புறமா நிறைய விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம இன்னும் நம்மளுடைய கருத்துக்களை தெரிவிப்போம். அதோட படம் வர்றப்போ நம்ம படத்தையும் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணிடுவோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸை ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்கப்பா. ஆமாம்.